ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் பெரிய ஸ்டெயின் ஸ்டிச்சாக கொடுத்துட்டு அந்த ஸ்டெயின் ஸ்டிச் லாக் ஆகிறதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. நம்ம போட்டு இப்போ பெரிய ஸ்டெயின் ஸ்டிச்சில் பாதி அதோட சைடில் வர்ற மாதிரி இன்னொரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுக்கணும். அந்த ஸ்டெயின் ஸ்டிச் லாக் ஆகிறதுக்கு அது பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டெயின் ஸ்டிச், மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனுக்கு நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அதுலேயே போயிட்டு மறுபடியும் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சாக கொடுக்கணும். அந்த ஸ்டெயின் ஸ்டிச் லாக் ஆகிறதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். இதான் ஸ்டெம் ஸ்டிச். ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்டெயின் ஸ்டிச் கொடுக்கணும், சைட்லேயும் செயின் ஸ்டிச் வரும். கொடுத்துட்டோமா? இப்போ அந்த பெரிய ஸ்டெயின் ஸ்டிச்சோட பாதி அதில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுக்கணும். மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். அந்த கோட்டுக்கு மேலேயேவும் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச், பக்கத்தில் அது லாக் ஆகிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் அதோட சைடில் ஒரு பெரிய ஸ்டெயின் ஸ்டிச், அது லாக் ஆகிறதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டெயின் ஸ்டிச். மறுபடியும் கோட்டுக்கு மேலே கோட்டு போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து கோட்டு மேலேயே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்து அதை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் சைடில் வந்து ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்து அதை லாக் பண்ணணும். இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் பக்கத்துலேயும் இன்னொரு ஸ்டெயின் ஸ்டிச் வந்து நல்லா திருகின மாதிரி டிசைன் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ்லலாம் போட்டுட்டு இடையில ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டில் போட்டு பாருங்கள், ஜரி த்ரெட்டில் போட்டு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு பெரிய லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த செயின் ஸ்டிச்சில் வந்து பாதியில் வந்து சைடில் இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். 2 செயின் ஸ்டிச்சையும் லாக் பண்ணுறதுக்கு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். லாக் ஸ்டிச் வந்து வேறு எதுவும் இல்லை, மறுபடியும் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், அவ்வளோதான். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி. புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலைன்னா கமெண்ட்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். த்ரெட்டில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறம் இதிலேயே நம்ம ஜர்தோசி, சீக்வன்ஸு, பீட்ஸ்லேயும் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் ட்ரை பண்ணலாம். நல்லா கொடி டிசைன் மாதிரி, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் போடாமல் கொம்பு டிசைன் மாதிரி வரும்ல, அந்த இடத்துலலாம் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக தெரியும் ப்ளவுஸில். ஓவரால் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துட்டு எண்டு நாட்டு போடுறேன். பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு சைடில் இன்னொரு செயின் ஸ்டிச், ரெண்டையும் லாக் பண்ணிவிட்டு அவ்வளோ எண்டு நாட் போட்டுறேன். எண்டு நாட் போடும்போது த்ரெட்டு கட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறப்ப கட் ஆக தான் செய்யும். அதனால் நீங்கள் பெரிய லாங் செயினாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எடுக்கிறது வந்து ஒரு குட்டியாக வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதோ பெருசாக விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற குட்டி செயினை பிடிச்சி இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும். மேலே இந்த மாதிரி லூப் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நீடியில் வந்து திருப்பிட்டு உள்ளார விட்டு இப்படி இழுத்திங்கன்னா கீழே போயிடும். அப்படி இந்த பண்ண தெரியல அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்தோன்னா அந்த லூப் வந்து கீழே போயிடும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இப்போ போட்ட இந்த செயின் ஸ்டிச் வந்து எவ்வளோ மொத்தமாக தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக த்ரெட்டு யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ மொத்தமாக தெரியுதுன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். சேம் அதே தான், சில்க் த்ரெட்டில் நம்ம எப்படி போட்டோமோ அதே தான் ஜரி த்ரெட்லேயும் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு மேலே வராமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பெரிய ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், அதாவது ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி. அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே அதோட பாதியில் மறுபடியும் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்து அதை குட்டியாக லாக் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் கோட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு அது பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் சைடில் அதேமாதிரி பெரிய செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுறோம், கோட்டுக்கு சைடில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜரி த்ரெட்டில் வந்து டபுள் த்ரெட் எடுக்கணுமான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை,
ஜரி த்ரெட்டு மிஷின் த்ரெட்டில் வந்து நம்ம எப்பயுமே சிங்கிள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில்க் த்ரெட் மட்டும் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் சில்க் த்ரெட் நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் டபுள் த்ரெட்டாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்குன்னா அது வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாளாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அது அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேறு த்ரெட்டு மாற்றியும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா புது த்ரெட்டாக வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு, நல்லாவே வரும். அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் எந்த த்ரெட்டு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் குவாலிட்டியான த்ரெட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரீயாகவே ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்களும் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கோங்க.